Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 12/5/2025 திங்கட்கிழமை, விசாகம் நட்சத்திரம். நேற்றைய தினம் மேஷம் முதல் கன்னி வரை குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம். இன்று துலா முதல் மீனம் வரை உள்ள பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, உண்மையிலேயே பெரும் யோகக்காரர்கள் நீங்கள். கஷ்டப்படாமல் நீங்கள் இஷ்டப்பட்டதை அனுபவிக்கும் ஆண்டு. பொதுவாக அதுதான் பொதுவான பலன் இந்த துலா ராசிக்கு. மற்றபடி உங்கள் சுய மதிப்பு கூடும். இருக்கின்ற இடத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். அதற்கடுத்து மிக அருமையாக யோசித்து வெற்றி தரும் முயற்சிகளை செய்வீர்கள். இதுதான் முக்கியம். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி. அத்துடன் இன்னொன்றும் நடக்கிறது. பூர்வ ஜென்ம புண்ணியம் மிக மிக வலுத்து காணப்படுகின்ற காரணத்தால் சாதாரண முன்னேற்றமாக இருக்காது உங்களுடைய முன்னேற்றம். இந்த ஆண்டு நண்பனாக ஆவதற்காக துடித்து வந்து உங்களிடம் கெஞ்சி சேருவார்கள். அந்த அளவுக்கு இருக்கிறது இந்த ஆண்டு. ஆக எல்லா வகையிலும் பல நன்மைகளை செய்கிற நல்ல பெயர்ச்சி, நல்ல ஆண்டு இந்த பெயர்ச்சி. இந்த ஆண்டு துலா ராசி அன்பர்களுக்கு. விருச்சக ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? புது புது எண்ணங்கள் உற்பத்தியாகி செயல்படுத்தும் ஆண்டாக இருக்கிறது. உங்களுடைய சொந்த ஜாதகம் நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மிக உயர்ந்த நிலையை எட்டலாம். இதுவும் உண்டு. வெளிநாட்டு தொடர்பு, வெளியிலிருந்து வருகின்ற நல்ல செய்திகள் பஞ்சமே இருக்காது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். அடுத்து உங்கள் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. இதை பயன்படுத்தி தான் நீங்கள் முன்னேற வேண்டும். சரி, இப்படியெல்லாம் பீடிகையோடு பேசினால் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு சில சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னிப்பாக கவனித்து தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து செய்ய வேண்டியதை செய்ய நீங்கள் ஆரம்பித்தால் உச்சக்கட்ட உயர்வு நிச்சயம். இந்த உச்சக்கட்ட உயர்வு நிச்சயம் என்பதற்கு தான் இவ்வளவு பேச்சை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் அமைந்த இடம் அப்படியாக இருக்கின்ற காரணத்தால். விழிப்புடன் இருந்தால், விழிப்புணர்வு கொண்டிருந்தால், எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பும் ஒரு முறை யோசித்து செய்யலாமா வேண்டாமா, லாப நட்ட கணக்கு எல்லாம் பார்த்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நிச்சயமாக உயர்வுக்கு வரும். உயர்வை தரும் இந்த பெயர்ச்சி. தனுசு ராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எத்தகைய பலன்களை தர இருக்கிறது? நல்ல பெயர்ச்சி தான். நல்ல பெயர்ச்சி தான். குரு கடாட்சம் பூரணமாக கிடைக்கும் ஆண்டு. உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். தெளிவு, நல்ல தெளிவு. இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்தால் இப்படி தான் நடக்கும், இதுதான் கிடைக்கும் என்பதில் சரியான தெளிவு இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். குரு ஏற்படுத்துவார். உங்களது முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது. பின் இதுபோல தெளிவு ஏற்பட்டு புத்தியை உபயோகித்து
நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவு கெடுதலாக செய்யும், நல்லது தானே செய்யும். எனவே உங்கள் முயற்சி நல்லபடியாக இருக்கிறது, வெற்றியை கொடுக்கிறது. எனவே லாபம் அபிரிதமாக இருக்கிறது. அதிகமான லாபத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். புத்தி தெளிவு, நன்முயற்சி, அமோக பணம், இந்த மூன்றையும் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். இது தப்பாது. எனவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி. மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். இந்த 6ஆம் இடம் கடன், வழக்கு, சண்டை, சச்சரவு, கால தாமதம் என்று அடுக்கிக் கொண்டே போனாலும் வெற்றிக்கும் இந்த 6ஆம் இடம்தான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மகர ராசி அன்பர்கள் தங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துவிட்டால், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வழி செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உண்டு. எந்தெந்த வகைகளில் நன்மை உண்டு? பண வரவு நன்றாக இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது சற்று எச்சரிக்கையுடன் மட்டும் நீங்கள் செயல்பட்டு விட்டால் கோடி கோடியாக கொட்டலாம். இது தப்பாது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திருமூலர் சொன்னார். அந்த உடல் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருந்தால் உங்களால் உழைக்க முடியும். எச்சரிக்கையுடன் நீங்கள் உழைக்க ஆரம்பித்தால் பல நன்மைகளை அடைய முடியும். எனவே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி, இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. கும்பராசி அன்பர்களே, நல்ல ஆண்டு இந்த ஆண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். புகழ் உண்டு. வரவேண்டிய பாக்கியங்கள், உங்கள் தகுதிக்கு எதை பெற்றால் உங்களுக்கு நல்லதோ, எது கிடைத்தால் பொருத்தமோ, இத்தனை ஆண்டுகளாக அது கிடைப்பது போல் ஒரு மயக்கம் காட்டியது, ஆனால் கிடைக்கவில்லை. வரும் வரும் என்று எதிர்பார்ப்புகள் வராது. ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாய் வரும். இந்த ஆண்டே உங்கள் புகழை கூட்டும் ஆண்டு. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் என்றாலே தத்துவ குடோன், அதாவது பல தத்துவங்களை அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு இடம் இந்த கும்பம். அது வெளியில் தெரிந்தாதானே அவருக்கு மதிப்பு. வெளியில் தெரிய வரும் ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை, நடப்பதற்கு சாத்தியம் உண்டா என்று இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பார்த்தால் அங்கும் நல்ல பலனைத்தான் காட்டுகிறது. ஏனென்றால் 10ஆம் இடம் வலுத்து காணப்படுகிறது. தொழில், செயல், ஆக உங்களது வேலையும் நீங்கள் செய்யும் பணியும் கர்மமும் மிக மிக நன்றாக இருக்கிறது, உங்களை உயர்த்துகின்ற அளவுக்கு. எனவே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி மிக மிக நல்ல பெயர்ச்சி. மீன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான். மீன ராசிக்கு அதிபதி குரு. அந்த ராசி அதிபதி 4ஆம் வீட்டிலே இருக்கிறார். அது புதன் வீடு. எனவே
மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இந்த பெயர்ச்சியில் நிச்சயமாய் நடக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தனது வித்தையை காட்டி, தனது திறமையை காட்டி மிக மிக உயர்ந்த இடத்தில் அமர்வார். இது பொது பலன். வேலை இல்லாமல் இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. வேலை பார்ப்போருக்கு வேலையில் உயர்வு உண்டு. வேலை விஷயமாக நல்லபடியாக இருக்கிறது. சிலர் நன்றாக படித்திருப்பார்கள். படித்திருக்கின்ற ஒரு துறை வேறு, ஆனால் கிடைத்த வேலை வேறு துறையாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தாங்கள் படித்த துறையிலேயே நல்ல வேலை கிடைப்பதற்கு இந்த ஆண்டு உதவும். மறந்து விடாதீர்கள். அதேபோல் வெளிநாடு சுற்றுலா, வெளிநாடு செல்லல், வெளிநாட்டில் வேலை பார்க்க போதல், இவையெல்லாம் நடக்கும். இந்த நல்ல விஷயங்களும் நடக்கும். அத்துடன் சற்று கூடுதல் விரயமும் நடக்கும். இது ஒரு சின்ன விஷயம்தான். இதற்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பல நன்மைகள் நடப்பதற்கு ஒரு சிறு செலவு ஆனால் என்ன குறைந்து போயிற்று? தாராளம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மொத்தத்தில் உயர்வு உண்டு, வெளிநாட்டு உயர்வு உண்டு, உங்கள் மதிப்பு கூடுகிறது, உங்கள் அருமை பெருமை இந்த உலகுக்கு தெரிய வருகிறது. எனவே மீன ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி தான். அன்பர்களே, துலா முதல் மீனம் வரையிலான குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.